கட்டதுறைக்கு கட்டஞ்சரி இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையாக போச்சுரா அப்படின்னு வின்னர் படத்தில் நம்ம வடிவேலு சொல்லக்கூடிய டயலாக் மாதிரி அமெரிக்கா கிட்ட இப்போது ஈரான் மாட்டிக்கிட்டு இருக்கா, இல்லை ஈரான் கிட்ட அமெரிக்கா மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதே தெரியாத அளவிற்கு நிலைமை போயிட்டுருக்கு. பாகிஸ்தானில் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்கல்ல, அவங்கள வேணால் போக சொல்லுங்கள், நாங்கள்லாம் பாகிஸ்தானுக்கு வர முடியாது அப்படின்னு இப்போ ஈரான் சைடில் இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. எவ்வளவு மண்டக்கருவோம் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ ட்ரம்ப் பயங்கர கோவத்தில் இருக்கார். அடுத்து என்ன நடக்க போகுதோ ஆண்டவா அப்படிங்கிற அளவுக்கு தான் செய்திகள் ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக விஷுவல் காட்சிகளோட நம்ம பேச போகிறோம். டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். வரும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஆன்லைன் வழியாக ஜேர்னலிசம் பயிற்சி வகுப்பு காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே. நீங்களும் மீடியா துறையில் சாதிக்க ஏகப்பட்ட படிப்புகள் உள்ளன. வாருங்கள் இளைஞர்களே, கல்வி பயில. தியரட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸ் அவைலபிள். தொடர்புக்கு 94493594. ஜிபே நம்பர் 8056507523. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. இஸ்மாயில் பாகேயி இவர் ஈரானில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர். அவர்கிட்ட கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. என்ன சார், ஜெடி வான்ஸ் செவ்வாய்க்கிழமை கிளம்பி பாகிஸ்தான் போகிறாராம்ல, நீங்கள் எப்போ கிளம்புறீங்க அப்படிங்கிறதான் கேள்வி. அதுக்கு பாகேயி சொல்லியிருக்காரு, அவருக்கு பாகிஸ்தானில் வேலை இருக்குது அப்படின்னா அவர் போகட்டும், நாங்கள் எதுக்குங்க பாகிஸ்தான் போகணும் அப்படிங்கிற கொஸ்டினை கேட்டிருக்காரு. இதை கேட்டவுடனே அந்த செய்தியாளருக்கு எப்படி இருக்கும்? பகீர்னு இருக்குமா இல்லையா? இல்லைங்க, வேர்ல்டு வைடாக எல்லாருமே அதை மத்தியஸ்தம் பண்ணுறது தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. திடுதுப்புன்னு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்களே, திடுதுப்புன்னு இல்லை, நீ எப்போ வந்தாலும் கோவமாக தாண்டா இருப்பேன் அப்படின்னு கோவை சரலா வடிவேலை பார்த்து சொல்கிற மாதிரி நாங்கள்லாம் போக முடியாது அப்படிங்கிற கதையாக பாகேயி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, அமெரிக்கா இஸ்லாமாபாத்துக்கு ஒரு குழுவை அனுப்பினால் அது அவர்களை சார்ந்த விஷயம் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிட்டாரு ப்ரெஸ் மீட்டையே. அந்த காட்சிகளை பாருங்களேன். உலகத்தில் இணைக்கப்படாதது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, எல்லாமே பாசிபிள் தான். அந்த வகையில் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பாலம் ஒன்று கட்டப்பட்டிருக்கு. அதுவும் நீங்கள் தரைவழி பாதை அப்படிங்கிறது கரெக்டாக வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இப்போது ஜாயிண்ட் அடிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த பட்டுப்பாதை திட்டம் அப்படிங்கிற ஒன்று சீனாவோடது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது வேர்ல்டு வைடாக அவங்களுடைய ட்ரேடிங்காக அவங்க உருவாக்குனாங்க. இந்தியா மட்டும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது ஏஷியன் கண்ட்ரீஸில். பட் இந்த பக்கம் என்ன அப்படின்னா, ரஷ்யாவும் வடகொரியாவும் அந்த பாண்டை ஏற்படுத்தியிருக்காங்க. 2 பேருக்கு இடையில் நல்ல உறவு இருக்குது. அந்த வகையில் இந்த பாலம் ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு இது அமலுக்கு வருங்கிறாங்க. இந்த மாதத்துல வித்தின் 2 மந்தில் அது அமலுக்கு வந்துருங்கிறாங்க. இதன் மூலிமா ஒரு நல்ல ட்ரேடு வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. தான் நாட்டை பற்றி பெருமையாக நினைக்காதவன் எப்படி அந்த நாட்டுக்கான குடிமகனாக இருக்க முடியும்? ஆனால் என் நாட்டு மேலே நான் எவ்வளவு பாசமாக இருக்கேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. இப்போது நம்ம இந்திய தேசிய கொடிய காலேஜ் படிக்கிற காலகட்டத்தில் இப்படி பச்சை குத்தி வச்சுருந்தது மாதிரி தான். அது சரியாக தப்பா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஏதோ ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு வேட்கையோட அந்த வேலையை செஞ்சுருக்கோம். அதே மாதிரி ஒரு ஈரானியர் ஒருத்தர் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கொடியை சுமந்து கொண்டு ஒரு பாராஷூட் மாதிரி இருக்குது, அதில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் அவர் அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சி. இதை ஈரானியர்கள் படம் எடுத்து பாருங்கள், என்னுடைய நாட்டு குடிமகன் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் அவன் வாட்டுக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கான். இதே மாதிரி எல்லா நாட்டு கப்பல்களையும் நாங்கள் வர சொல்கிறோம், இங்கே யாருக்கும் எந்த தடையுமே கிடையாது. ஆனால் அமெரிக்கா தான் கடல் வழியை அடைத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. பட் ஈரானியர்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் எங்களோடது அப்படிங்கிறத அந்த இடத்துல மெய்ப்பிச்சு காண்பிக்கிறாங்க. எப்படி? கொடிகள் மூலியமாக இந்த மாதிரி பாராஷூட்லேயே பயணம் பண்ணுறதன் மூலியமாக. நல்ல ஈவெண்ட்டில் இது. சரி, பாகேயி அவர்கள் இப்படி சொல்லிட்டாரு, உடனே ட்ரம்ப் அவர்கள் வீர் கொண்டு எந்திரிச்சிருக்கணுமே அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்குள்ளே வருதா? அதற்கு பேரலாக அமெரிக்கா சைடில் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? அமெரிக்காவினுடைய விமானப்படையைச் சேர்ந்த 14 பிரம்மாண்டமான C-17 குளோப் மாஸ்டர் 3 ரக விமானங்கள் இப்போ ஐரோப்பாவினுடைய கண்டங்கள் அப்படியே ஒரு வட்டம் அடிக்குது. அப்படியே மிடில் ஈஸ்ட் பக்கம் ட்ராவல் பண்ணி போயிட்டு வருது. அமெரிக்காவினுடைய விநியோக இயந்திரங்கள் எல்லாமே டைரெக்டாக பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட் பக்கம் வட்டமடிக்கக்கூடிய காட்சிகள் அரங்கிறது. ஏகப்பட்ட எப்படி சொல்கிறது, இந்த ரோந்து பார்க்கக்கூடிய வேலை சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான வேலையை இப்போ செய்கிறாங்க.
கிட்டத்தட்ட வந்து ஸ்பை வேலை பார்க்குறதுக்கு தான் அந்த விமானங்களை அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதுதான் உங்களுக்கு போர் காலகட்டத்தில் உங்களுக்கே தெரியுமே இந்த மாதிரியான வேலையை அமெரிக்கா தொடர்ச்சியாக செய்வாங்கன்னு. அப்படின்னா போர் வரப்போதா பிரசாத் அப்படின்னு கேட்டால், ஏங்க நம்ம போர் மூமெண்ட்டில் தான் நின்றுட்டு இருக்கோம், என்ன ஒரு 2 வாரம் கேப் இருக்குது அவ்வளவுதான். இந்த 2 வார கேப்பில் வந்து எல்லோரும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க, அவங்கவுங்க ஆயுதங்கள் எல்லாம் ரெடி பண்ணுறதை ரெடி பண்ணிக்கோங்க, மிலிட்ரி மேனாக போய் வீட்டில் போய் ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துரு, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது முடியாது. இது கிட்டத்தட்ட 3rd வேர்ல்டு வார் தான். அதை உணர்வதற்கு இன்னும் பல வருடங்கள் ஆகும். ரைட்டா? எவனோ ஒருத்தன் எழுதுவான் கண்டிப்பாக 3rd வேர்ல்டு வார் ஸ்டார்டடு எப்போது 2026 அப்படின்னு எவனோ ஒருத்தர் எழுதுவான். அதுக்குண்டான காலகட்டமும் வரும். ரைட்டா? அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் பீட்டர் மாக்யார் அப்படிங்கிற நபர், இவர் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? ஹங்கேரியினுடைய புதிய பிரைம் மினிஸ்டர். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறார். அதாவது ஆர்பனுடைய கைப்பாவைகள் யார், முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல, அவங்க எல்லாருமே, அதுவும் குறிப்பாக சில பேரை மென்ஷன் பண்ணி வேற சொல்கிறார். ஹங்கேரியினுடைய ஜனாதிபதி, அதுக்கப்புறம் இந்த கியூரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதனுடைய தலைவர், தேசிய நீதித்துறை அலுவலகத்தினுடைய தலைவர், அரசியலமைப்பு நீதிமன்றத்தினுடைய தலைவர், தலைமை வழக்கறிஞர், இவங்க எல்லாருமே மரியாதையை காப்பாற்றிட்டு மே மாதம் 31ஆம் தேதியோட நீங்களாக ஓடிடுங்க, இல்லை அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் உங்களை அடித்து விரட்டுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஆக மொத்தத்தில் பீட்டர் அவர்கள் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்கனவே நெதன்யாவுக்கு எதிராக அவர் பேசிய வார்த்தைகளை காலையில் உங்களுக்கு செய்தியாக சொன்னேன். இப்போ அடுத்தடுத்து பீட்டருடைய ஆட்டம் அப்படிங்கிறது ஆரம்பமாயிடுச்சு. எகிப்திய ஜனாதிபதி எல்-சிசி சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இன்றைக்கி உண்மையிலேயே ட்விட்டரில் ட்ரெண்டில் ஓடிட்டுருக்கு. காரணம் என்ன தெரியுமா? ஒரு எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரசிடெண்ட் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்னு தான் நினைக்க தோணுது. சரி, என்ன ஸ்டேட்மெண்ட் பிரசாத் அப்படிங்கிற கேள்வி என்ற கேட்டிங்கன்னா, நம்ம மக்கள் தொகையோடு ஒப்பிடும்போது, எகிப்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையோடு ஒப்பிடும்போது ரொம்ப குறைந்த அளவிலான ஸ்கூல்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட அளவுக்கு அதிகமான அளவில் மசூதிகள் இருக்குது. இந்த மசூதியை நம்ம ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் தான் பயன்படுத்துகிறோம். ஏன் நம்ம மீதி இருக்கக்கூடிய நேரங்களில் இதை ஸ்கூலாக யூஸ் பண்ணக்கூடாது? வெறும் 10 நிமிடங்களுக்கு இவ்வளவு பெரிய மசூதியை கட்டி அதை பூட்டி வைக்கிறதுக்கு பதிலாக அந்த மசூதியையும் பயன்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் அதை பள்ளி குழந்தைகள் படிக்கிறதுக்கான ஒரு ஸ்கூலாகவும் வாய்ப்பாக ஏற்படுத்திக்கலாமே, படிக்கிற குழந்தைங்க நல்லா படிப்பாங்களே அப்படின்னு எல்-சிசி சொல்கிறார். இவ்வளவு நாள் உன்னைய தப்பாக நினச்சிருந்தனே, இவ்வளவு நல்லவனா நீ அப்படிங்கிற அளவுக்கு தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம், ஜோர்டான் உள்ளிட்ட நாடுடைய தலைவர்கள், அப்துல்லா உள்ளிட்ட நபர்கள்லாம் எல்-சிசியை பார்த்து சொல்கிறாங்க. உண்மையிலே இது நல்ல விஷயந்தான், ஆரோக்கியமானதும் கூட. சில்லி சிட்டி அப்படிங்கிறது தான் ஒரு கப்பலுடைய பெயர். இது எங்கிருந்து வருது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் சென்காமினுடைய தாக்குதலையும் மீறி அது எங்கேயோ போயிட்டு திருப்பி வந்து என்ன பண்ணிடுச்சு, தன்னுடைய சொந்த ஊருக்குள்ளேயே திரும்பிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈரானிய கடல் எல்லைக்குள்ளேயே, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்க்குள்ளே அது சூப்பராக நுழைஞ்சிருச்சு அப்படிங்கிறத இப்போ ஈரானியை சேர்ந்த அதிகாரிகள் சொல்கிறாங்க. இதை ஆதாரமாக வந்து ப்ரெஸ் அப்படிங்கிற டிவி, ஈரானில் இருக்கக்கூடிய டிவி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ சில்லி சிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய அளவிலான வரவேற்பு அப்படிங்கிறது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் ஈரானிய அதிகாரிகள் கொடுத்துருக்காங்க. அதை ஓட்டிகிட்டு வந்திருக்கக்கூடிய மாலுமிக்கும் பெரிய அளவிலான பாராட்டுகள் அப்படிங்கிறது குவிஞ்சு வருது. ஈரான் தொடர்பாக ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இந்த ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் அப்படிங்கிற ஒரு விடயம் நாங்கள் அமெரிக்காக்காரங்க செஞ்சோம், ஆனால் அமெரிக்க பத்திரிகைகள் எங்களை ஏளனமாக பேசுகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. குறிப்பாக இந்த நாட்டினுடைய பிரசிடெண்ட்டு என்னையே அசிங்கப்படுத்துகிறாங்க, ஊழல் நிறைந்த அப்படிங்கிற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஸோ நான் சொல்கிறேன், இன்றைக்கி கேட்டுக்கோங்க அப்படின்னு ட்ரம்ப்பு ப்ரெஸ்காரங்களை பார்த்து சொல்கிறாரு. CNN மாதிரியான பொய்யான ஊடகங்களை நம்பாதீங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். ரெண்டாவது, நாங்கள் ஈரானில் 3 முக்கிய நியூக்ளியர் சைட் மீது அட்டாக் பண்ணணும், இஸ்ஃபகான் உள்ளிட்ட இடங்களில். அங்கே வந்து அணுத்தூள் இருக்குது, அது அவ்வளவு எளிமையாலாம் வந்து சுத்தம் பண்ணிட முடியாது, நாங்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பாதிப்பு அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்கிறார். இந்த கதையெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு CNN இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன முட்டாளா என்ன? நேரடியாக கள ஆய்வு செய்வதற்கான வாய்ப்பை கூட ஈரான்கிட்ட உருவாக்கி அங்கே என்ன நடக்குதோ அதை அப்படியே வந்து உலக நாடுகளுக்கு வெட்ட வெளிச்சமாக போட்டு காமிப்பாங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு அப்படிங்கிறது, சென்காம் அப்படிங்கிற அந்த அமெரிக்க கடற்படையை மீறி இதுவரைக்கும் 25க்கும் மேற்பட்ட கப்பல்கள் ஈரானிய கடல் எல்லைக்குள்ளே நுழைஞ்சிருக்கு அப்படிங்கிற ரொம்ப ஹாப்பியான நியூஸை இப்போ ஈரான் சைடில் கொடுத்துருக்காங்க. இதை படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு செம்ம காண்டாகும். அதுவும் அமெரிக்காவில் வாஷிங்டன்
இருக்கக்கூடிய நபர்கள், வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இது வயிற்றுல புளியை கரைக்கக்கூடிய செய்தி. ஐயையோ நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறத சொல்ல முடியாது போலையே அப்படிங்கிற அளவிற்கு அவங்களுடைய நிலை பரிதாபமான நிலையாக மாறி போயுள்ளது. ஸ்பெயின், அதுக்கப்புறம் ஸ்லோவேனியா, அயர்லாந்து இந்த மாதிரியான நாடுகள்லாம் இஸ்ரேலுடனான ஒப்பந்தங்கள் எல்லாத்தையுமே நிறுத்தி வைங்க, அந்த நாட்டோட நம்ம எந்த வணிகமும் இனிமேல் செய்யவே கூடாது அப்படிங்கிற ஒப்பந்தத்தில் சேர்ந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. இதை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு, கூட்டமைப்பு இருக்குல்ல யூரோப்பியன் ஒன்றியம், அது உருசிலா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு லெட்டராகவே அனுப்பிச்சி வச்சுருக்காங்க, இந்த பயல்களோட சேராதீங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். இந்த நாடுகள்லாம் சேர்ந்து யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளையும் தூண்டி விடுறாங்க. பத்தாவதுக்கு ஃப்ரான்ஸ் வேறு ஸ்டேட் ஆஃப் காமர்ஸில் காசு கொடுத்து போகிறதுக்கு ரெடியாகி 40க்கும் மேற்பட்ட நாடுகளை ஒன்று திரத்துறாரு. இந்த தைரியத்தில் தான் இவ்வளவு நாடுகள் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது நம்ம ஏன் அமெரிக்கா கிட்டையும் இஸ்ரேல்கிட்டையும் போய் சரணடையணும் அப்படிங்கிற அந்த துணியில் ஈரான் இப்போது இந்த இஸ்லாமாபாத்துக்கு போகக்கூடிய அந்த நிகழ்வை தவிர்த்துட்டாங்க அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்க முடியுது. இது பத்தாததுக்கு ஈரானுடைய IRGC தலைவர் இருக்கார்ல, அதாவது அகமதி வாகிதி அப்படிங்கிற நபர், ஆக்சுவலி இன்றைக்கி தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேட்டலைட் சேனல்கள்லாம் செய்திகளாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா யுரேனியத்தை வந்து ஈரான் வந்து ஒப்படைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டு. பெஜஸ்கியான், ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியானுக்கும் IRGC வந்து இடையில இருக்கக்கூடிய ஒரு மோதல் பற்றிய விஷயங்கள்லாம் இப்போ தான் போடுறாங்க. ஆனால் நான் ரொம்ப பாலிஷ்டாக தெளிவாக சொல்லியிருந்தேன். IRGC தொடர்ச்சியாக தன்னுடைய ஆளுமையை அயத்துல்லா கமினி அவர்களுடைய மறைவுக்கு பிறகு டேக் ஓவர் எடுத்துட்டாங்க. இதற்கு முஸ்தபா கமினி அவர்களும் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். IRGC அப்படிங்கிற அந்த இராணுவம் முழுக்க முழுக்க இந்த போரை முன்னின்று நடத்துகிறாங்க. ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் வகுத்து கொடுத்த திட்டத்தின் அடிப்படையில் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்களுடைய மேப்பு IRGC இருக்குது. இங்கே நாடாளக்கூடிய தலைவர்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யுங்க, போர் ரிலேட்டடான விஷயங்களை IRGC பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது தான் இங்கே போட்டிருக்கக்கூடிய டீல். இதை வந்து புரிஞ்சிக்காமல் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் இப்போ தான் வந்து IRGCக்கும் ஈரானுடைய பிரசிடெண்ட் பெஜஸ்கியான் அவர்களுக்கும் மோதல் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஐயா, முதல்ல செய்திகளை ஒழுங்காக படிங்க. பிரசிடெண்ட் அவர்களுக்கும் IRGCக்கும் மோதல் கிடையாது. பிரசிடெண்ட் பெஜஸ்கியான் அவர்கள் அவங்க நாட்டை வழி நடத்துகிறாங்க, அதே நேரத்தில் IRGC போர் தொடர்பான விவரங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ரெண்டுக்குமான வேறுபாடுகளை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா செய்திகளை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், இது வந்து எந்த டிவியிலேருந்து வெளியில் வந்திருக்கும் அப்படிங்கிறத க்ளூவும் கொடுத்துட்டேன். ரைட்டா? என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வரும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஆன்லைன் வழியாக ஜேர்னலிசம் பயிற்சி வகுப்பு காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே. நீங்களும் மீடியா துறையில் சாதிக்க ஏகப்பட்ட படிப்புகள் உள்ளன. வாருங்கள் இளைஞர்களே, கல்வி பயில. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸ் அவைலபிள். தொடர்புக்கு 94493594. ஜிபே நம்பர் 8056507523. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594. Prasad Signature @gmail.com.